வணக்கம். நான் வந்து இங்கே வரதராஜ நகரில் குடியிருக்கிறேன் சார். வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். என் பேர் செந்தில்குமாரன். இந்த வீட்டுக்கு வரி கட்டலை. 10 வருஷமாக வரி கட்டலை சார். ஹவுஸ் ஓனர்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் எங்கிட்ட வாடகை மட்டும் மாதம் மாதம் வாங்கிட்டார். ஒரு மாதம் கூட நாங்கள் வாடகை பாக்கி வைக்கல சார். முடிஞ்சு நகராட்சியிலேருந்து மாநகராட்சியிலேருந்து வந்தாங்க, வரி கேட்டாங்க. இது சம்மந்தமாக அவருடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம். அவர்கிட்ட என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நாங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க மட்டும் வெளியில் வந்து ஜேசிபி மிஷினை வச்சு வீட்டு வாசலில் இவ்வளோ பெரிய பள்ளத்தை நோண்டிட்டாங்க சார். வீட்டில் வயசானவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்குது. யாருமே எந்த அவசரத்துக்கும் வெளியே வர முடியாத மாதிரி இந்த மாதிரி பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க சார். எந்த அதிகாரிக்கையும் எது சொன்னாலும் எதுவும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், எங்களை யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, போக முடியாதுன்னு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க சார். இப்போ நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யார் சொன்னாங்க எனக்கு தெரியல. இப்போ மாநகராட்சியில் 2 பேர் வந்து பாதியை மண் அரையும் குறையமாக தள்ளிட்டு பத்திரிகைக்காரங்களை வர சொன்னதுனால இப்போ அவசர அவசரமாக கிளம்பி ஓட்டாங்க சார். நாங்கள் வீட்டிலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி போகிறது, என்னான்னு ஒன்றுமே புரியல சார். இது மாதிரி அராஜகம் பண்ணியா சார் வரி வசூல் பண்ணுவாங்க. வரி வசூல் ஆகலைன்னா வீட்டு ஓனர் தானே சார் நடவடிக்கைனா. வாடகை குடியிருக்கிறவங்களை வந்து கொடுமை பண்ணால் எப்படி சார் இது நியாயமான விஷயமா இருக்குது? இது இது எங்கே போய் சொல்கிறது? இது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களையும் இந்த மாதிரி செஞ்சா அப்போ நாங்கள் வந்து பொதுமக்கள் யார்கிட்ட போய் நியாயத்தை கேட்க முடியும்? இது இந்த தொலைக்காட்சி இந்த பதிவை பார்த்தாவது பெரிய அதிகாரிகள்லாம் இது உடனடியாக இதை பற்றி நடவடிக்கை எடுத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் சார். நியாயத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். இனி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாதுன்றது தான் சார் என்னுடைய பெரிய இதாக இருக்குது, வேண்டுகோளாக இருக்குது சார்.